ஓ மிஸ்டர் தாண்டவம், எப்படியோ சத்தியகல்யாணத்தை சிறப்பா முடிச்சிட்டோம். நம்ம கையில என்னங்க இருக்குது? எல்லாம் கடவுள் செயல். அதே கடவுள் தான் இந்த வேஷத்தையும் கொடுத்தாரு. வேஷமா? நிஜ இன்ஸ்பெக்டர் இல்லையா? இல்ல. பெரிய நாடகமே ஆடிட்டீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த மாதிரி நாடகம் நடத்தித்தான் தீரணும். நான் சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகும்? நோ ஃபுட்டு, நோ ஸ்லீப்பு, நோ வாட்டர். என்னது மணி எவ்வளவு ஆச்சு? பொண்ணையும் காண ஒன்னையும் காண விளையாட்டா இருக்க. வந்துட்டாங்க. இது நான் ரெடிங்க. நீயா பொண்ணு? பொண்ணையா பார்க்க வர்றாங்க? அட சாவித்திரி எங்கன்னா இன்னும் அலங்காரம் முடியல? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் என்ன அனுப்ப வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கே. என்னது? தலையில அஜந்தா கொண்ட போடலாமா இல்ல ஆர்டினரி கொண்ட போடலாமா? ஆடாவது நரியாவது காட்டத்தங்க இருக்குது. மாப்பிள வந்துட்டா ஏன் நீ பாக்குற? எல்லாம் ஆடியே காட்டுவா. என்னங்க, நம்ம பொண்ணு பார்க்க போறோம். நம்ம பையனுக்கு பொருத்தம் பார்த்த ஐயரு இன்னும் வரக்கானுமே. கையில பணம் வாங்கிட்டாருல்ல, வேற சம்பந்தம் பார்க்க போயிருப்பாரு. அடடே ஜெகதீஷ் வாப்பா. என்னது கையில கல்யாண பத்திரிகை? உனக்கா கல்யாணம்? எனக்கு இல்லைங்க, தாண்டவம் பிள்ளை உங்ககிட்ட நேர்ல கொடுத்துட்டு வர சொன்னாரு. தாண்டவம் பிள்ளையா? அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க, தாண்டவம் பொண்ணுக்கு கல்யாணம்? அப்படியா? ஆனா மாப்பிள வேற. இது என்னங்க அநியாயம்? நான் அப்பவே சொன்னேன் அவன் சாவகாசம் வேண்டான்னு. கேட்டியா? போகல. திருட்டு பையன், பேமானி பையன், மொள்ள மாறி பையன். இது என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி காரு சர்ரு புர்ருன்னு வந்து போயிட்டு இருக்க? நீ ஒரு விவரம் கட்ட வேண்டாம். பெரிய இடத்துல நடக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் கூட்டமா தான் வருவானுங்க. வாங்க 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 எல்லாம் வந்துட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமுங்க. இப்ப சத்தியத்தோட நீங்க சமாதானமா போயிட்டீங்களாமே. எவையா சொன்னா? இத பாருங்க. பாவி, திருட்டுத்தனமா பத்திரிக்கை அடிச்சு ஊரு ஊரா கொடுத்து மொத்தமா என் மானத்தை வாங்கிட்டானே. நாசமா போவ, நீ நல்லா இருப்பியா? எவன் பாதிகள் சங்காரகன், பூதகணபரி பாலகன், இந்த யமனிடமா உன்னுடைய மிரட்டல்? எளியவர்களின் காவலன், ஏழைக்கு பரிபாலகன், பாட்டாளி மக்களின் நிரந்தர பிரதிநிதி, என்னிடமா உங்கள் உருட்டல்? எதிர்த்தா பேசுகிறாய் நரமாமிச பிண்டனே. அது வீர கோர பசண்ட, களம்பறையாவும் வெற்றி கண்ட, பராக்கிரம விக்கிரம துண்ட, அண்டம் நடுக்கலைக்கு கதாயுதம் கொண்ட எவன்டா? பூலோக வியாதி இருமலை எங்கள் யமதர்ம ராஜனுக்கும் பரப்பி விட்டாய் அம்மானுடா. சீவனா, வென்டிலேஷன்ல இல்லாம கட்டணம் கட்டிருக்கீங்க. நீ வேற தொத்து வியாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க. அவருக்கு இருமல் வராம என்ன பண்ணும்? வேறதான் யமன். இது என்ன வில்லை? தொல்லை தீர்க்கு வில்லை, விக்ஸ் மாக்கீரை. மாக்கீரை அது அச்சதை இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு? விக்ஸ் மாத்திர வாயில போட்டுக்க. How is your condition? No irritation, but What? I need rest. Correct. உங்க இருமலுக்கு காரணமே வண்டா முண்டா குண்டான்னு புரியாத பாஷையில பேசுனீங்க. அதான் நிறுத்து. இது எங்கள் தேவ பாஷை. மண்ணான் கட்டி புரியாம என்ன தேவ பாஷை வேண்டி இருக்கு? அழகா தமிழ்ல பேச வேண்டியதானே. நான் இப்ப மிக்ஸ் கொடுக்கறேன்னா உங்க யமதர்ம விக்கி விக்கி செத்து போயிருப்பாரு. நன்று சொன்னாய் மானுடா. எனக்கு ஒன்று கொடு. கைய நீட்டுவேன் நினைச்சேன். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? மந்தி. போதும் சிரிப்பு. நீ செய்த உதவி இருக்கட்டும். இதென்ன ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் குரல். சங்கம் கேட்ட சிங்களர்களின் போராட்டம். பாவம் செய்த ஜனங்களை தான் நரகத்தில் தள்ளுறீங்க.
பாவம் இந்த அப்பாவி கொண்டு வளர்ச்சி ஜனங்களுக்கு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம். கண்டனமா? என்னிடமா? அங்கம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன். பிரதர், இப்படி சத்தம் போட்டு போட்டு என் பிரஷரை வரவழைச்சுக்கிறீங்க. சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தை பத்தி என்னிடமே விளக்கமா? யமன்டா. நான் சொல்றதை கேளுங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை யார் சொன்னா? நான் சொல்லவில்லை. சொல்ல மாட்டீங்களே பிரதர். காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேரும் உழைக்கிறாங்களா இல்லையா? அது கடமை. இந்த மாதிரி கிழவங்கள்லாம் சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா? அது பதவி. அப்படின்னா உழைக்கிறதுக்கு சில பேரு, உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா? Don't you think, brother யமன், உங்க ஆச்சரிய அக்கிரமம் நடக்குதா இல்லையா? நான் யமன்டா. ஆமாண்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும். ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி, பாப்பரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே? You are correct. அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? நோ பார்ஷியாலிட்டி. யமன் தர்மத்தை காக்க வேண்டும், கிங்கரர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி? டேக் யுவர் பொசிஷன். உங்களை மாதிரியே ஒரு தேவன் தான் இந்த இந்திரப்பைய மறுக்கவில்லை. அப்புறம் என்ன அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேம்பர வேண்டி இருக்கு? நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களே. பாவம், உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆவது நீங்க பார்க்க வேண்டாம்? நாரமே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாள். அட இந்த வருணன் எடுத்துக்கங்க. மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா? அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது. பெய்யக்கூடாத இடத்தா பெய்யறான், வெள்ளத்தை உண்டாக்கிறான், திடீர்னு போயிடுறான். இந்த வாயு எடுத்துக்கங்க. சீசனல் காட். நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான். மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறதில்ல. மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு. இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கிற ஐயா. ஐயா பீடியில இருக்க ஐயா. அவன் பாட்டு ஏழைங்க குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான், ஓடிடுறான். இந்த குபேரன் இருக்கான, குபேரன் அவன் என்ன தெரியுமா செய்யறானா? இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கறானா, பிளாக் மணி வர வச்சிருக்கானா. ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத்து மேல போகுது, வெள்ள ஆனை மேல போகுது, அன்ன பட்சி மேல போகுது. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கானா? தொத்த எருமை. பாத்தீங்களா, சவுண்டே சரியில்லை. நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாளி. 24 hours வாழ்க்கை பூரா ஏன் உழையோ உழைன்னு உழைக்கிறீங்க? இந்த கிளாஸ் என்னை குழப்பாதே. யமனே உனக்கு விளக்குகிறேன். பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது. அதுலதான் இருக்கு பாயிண்டே. எங்க தலைவிதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களை ஏமாத்திருக்கான். பிரம்மனை பற்றி பேசாதே. சதுர்முகன் சிறந்தவர், உயர்ந்தவர், என்னை புரிந்தவர். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த குழி வெட்டுறா, அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான். அடுத்தாப்புல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போல இருக்கு. சேம் சைடே கோலா. டெஃபினெட்லி நாட் மை லார்ட். இருந்தாலும் நரன் தேவர்களை பற்றி சொன்ன பாயிண்ட் எனக்கு மிகவும் பிடித்தது. வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் கிங்கரர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க. தேவரை உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாங்களா? ஆகையினால் மை டியர் காம்ரேட், யமலோகத்தை பூட்டுங்க, பூலோகத்துக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு விபரம் புரியும். டேக் லாங் ஹாலிடே அண்ட் கம் டு பூலோகம். ஐசே, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். நரனே, நிலைமை தெரிய வைத்தாய், கொடுமை உணர வைத்தாய், என்னை புரிய வைத்தாய், நிமிர வைத்தாய். வாழ்க சொல்லுங்களா, யம தர்மராஜன் யமன். அதான் ஆயிடுச்சே, நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, நீ எதற்காக இங்க இருக்க வேண்டும்? Shall I go to பூலோகம்? ஓ, ஆனந்து, தாங்கள் கூப்பிடும் போது திருப்பி விட வேண்டும். Sure. மிஸ்டர் குப்தா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு.